ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரதீப். இன்றைக்கி நம்ம என்ன கார் ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ் டார்க் எடிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து டாடா நெக்ஸான், டாடா அல்ட்ராஸ் தனித்தனியாக பார்த்துருப்போம். டாடா அல்ட்ராஸ் வந்து ஐடர்போ எக்ஸ்டீரியரும் என்ன டிரைவும் பார்த்துருப்போம். ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து டாடா அல்ட்ராஸ் டார்க் எடிஷனை கவர் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து டார்க் எடிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் பிளாக் தான். ஸோ இந்த வீடியோ செக்மெண்ட்ஸில் வந்து எங்கெல்லாம் டார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்லிடுறேன். ஸோ டோட்டலி பிளாக் தான். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம ஷூட்டுக்கு அலோவ் பண்ண மிஸ்டர் ராம் பிரசாத்தை தேங்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம எங்கே ஷூட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டஃபே ஆக்சஸ் எல்ஐசி பில்டிங் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து இங்கே ஷோரூம் இருக்குது. உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்ஸ் புக்கிங்ஸ் என்கொயரிஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ராமை கான்டாக்ட் பண்ணலாம். அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அப்புறம் டிரைவிங் டைனமிக்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து நம்ம ஐடர்போவில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்தோம் நமக்கு வந்து நார்மல் அல்ட்ராஸ்க்கும் இந்த அல்ட்ராஸ்க்கு வந்து டைமென்ஷன்ஸ்லாம் ஒன்றுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ டார்க் கலர், அதாவது மெட்டாலிக் பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாக் பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ இந்த விண்ட்ஷீல்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் வருது, வைப்பர்ஸ் அண்ட் வாஷர்ஸ் வந்து உள்ளே கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹூட்டில் வந்து நமக்கு 2 லைன்ஸ் போகுது. ஸோ நார்மல் அல்ட்ராஸ் மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பிளாக் லைன் போகுது, அதாவது கிளாஸ் பிளாக் லைன் வந்து டோட்டலாக அந்த சைடு இருக்குமே போகுது. ஃப்ரண்ட்லேருந்து டாட்டாக்கான பேட்ஜிங், அப்புறம் இங்கே ஒரு க்ரோம் லைன். ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பிளாக்காக ஃபினிஷ் பண்ணாமல் இங்கே ஒரு க்ரோம் லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டோட்டல் பிளாக்ல இது மட்டும் ஒரு தனியாக தெரியுது. அப்புறம் இங்கே வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு ஹனிகாம் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்குது. கீழே ரேடியேட்டர் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாமே பிளாக்காக தான் இருக்குது. பட் வந்து கலர் டெஃபினேஷன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டார்க் பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மெட்டாலிக் பிளாக், கிளாஸ் பிளாக், அப்புறம் இங்கே ஸ்பேசஸ். ஸோ இது வந்து டிஃபைண்டாக இருக்குது. பார்க்கவே எல்இடி கட்சோட சூப்பராக இருக்க வண்டி. இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே டார்க்கான பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹேஷ்டாக் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் எடிஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நமக்கு இண்டிகேட்டருக்கான லைட் வருது. இங்கே வந்து ஓஆர்விஎம் பிளாக்ல ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் ஆயிடுச்சு. கீழே வந்து நமக்கு வந்து ஒரு க்ரோம் ஸ்டிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எவிடென்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து கலர் ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. மசில் லைன் வந்து நல்லாவே போகுது. இப்போ டைமென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் டர்போ ஐடர்போ எக்ஸ்டீரியர் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இப்போ டைமென்ஷன் நான் சொல்லலை, டோட்டலாக என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு மட்டும் தான் கவர் பண்ணிட்டு வரேன். ரூஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிங்கிள் கலர் தான். ஸோ பாடி கலர் தான், மெட்டாலிக் பிளாக்ல தான் வருது. மேலே ஆண்டனா ஃப்ரண்ட்டில் வந்தது. இப்போ டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோர் ஹேண்டில் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டோர் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ராஸில் பார்க்குற மாதிரி தான் ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் வந்து டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல டச் இது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு சி பில்லரில் தான் வந்து இந்த பின்னட் டோர் ஹேண்டில் வருது. ஸோ இங்கே வரல, ஸோ மேலே வருது நமக்கு. ஸோ இது ஒரு சேஞ்ச் தான். ஸோ நார்மல் அல்ட்ராஸ் மாதிரி தான் இதுவும். பட் இங்கே ஒரு கலர் டெஃபினேஷன் நல்லா இருக்குது. ஸோ இந்த மெட்டாலிக் பிளாக்கும் இங்கே பிளாக் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பெட்ரோல் கேப் வந்து லெஃப்ட் சைடில் வருது. ஸோ இப்போ டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா சேம் தான், அதாவது 185 60 R16 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு மெட்டாலிக் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வருது, பேக்கில் ட்ரம் வருது. ஸோ டோட்டலாக எல்லாமே சேம் தான். நமக்கு வந்து சைடு நல்லா டிஃபைண்டாக இருக்குது. ஸோ இப்போ பிளாக்ன்றதுனால வந்து நல்ல எல்இடி கட்டோடு இருக்கிறதுனால வண்டி வந்து நல்ல டிஃபைண்டாக இருக்குது சைடில். இப்போ அல்ட்ராஸோட ரியர் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே வந்து மெட்டாலிக் பிளாக்ல தான் ஃபினிஷ் இருக்குது. ஸ்பாய்லருமே ஸ்டாப் லைட் கொடுத்துட்டாங்க. ரியர் வந்து டிஃபாகர் லைன் வருது. இப்போ வந்து வைப்பர் கொடுத்துட்டாங்க. டாட்டாக்கான பேட்ஜிங் வருது. கீழே வந்து அல்ட்ராஸ் வந்து பிளாக் லெட்டர்ஸில் வருது. ஒரு லெட் பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு கேமரா சென்சார்ஸ் வருது. ஸோ ஃபுல்லாக பிளாக் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்குது. எங்கேயுமே நமக்கு வந்து டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70% பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே நமக்கு வந்து எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பெட்ரோல் கேப் வந்து வண்டியோட லெஃப்ட் சைடில் வருது. ஸோ வந்து பேக்லேயுமே ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ கலர் டெஃபினேஷன் நல்லா இருக்குது. இந்த லெட் பிளாக் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ டோர் வந்து 90 டிகிரி இருக்கு, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ப்ரைஸிங் பார்த்தோம்னா நமக்கு வந்து XZ வேரியண்ட் தான் வந்து நமக்கு வந்து இந்த டார்க் எடிஷனே வருது. ஸோ வந்து ஒரு 30,000 அதிகமாக வந்திருக்கு. இப்போ நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 45,000 கிட்ட அதிகமாக வருது ப்ரைஸிங். ஸோ டார்க் எடிஷன், ஸோ வந்து இந்த கலருக்காக விரும்பி போகிறவங்க இருக்காங்க. ஸோ வந்து இப்போ நமக்கு டார்க் எடிஷன் பிடிக்குதுன்னா டேரெக்டாக எடுக்கலாம், XZல எடுக்கலாம். பட் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து என்ன கேட்டால் அது ஒர்த்து தான். ஸோ வந்து ஃபுல் பிளாக் ட்ரீட்மெண்ட்டில் வந்து வண்டி வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ வந்து இந்த வெளியே எல்இடி கட்டோட ஸோ உள் கேபினுமே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இது 30,000 போட்டு எடுக்கிறதும் ஒர்த்து தான். இப்போ நான் அல்ட்ராஸோட டார்க் எடிஷனோட இன்டீரியரில் இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் தான் இங்கே. அதாவது இங்கே ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் வந்து இங்கே கால் டிக்ளைன் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ரைட்டில் இருந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வருது. ஸோ இப்போ இந்த பேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐலாண்ட் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹார்மேனில் வந்து பில் பண்ணது இது. நமக்கு வந்து இங்கே எங்கேயுமே அல்ட்ராஸ் பேட்ஜிங் இருக்குது. ஸோ இங்கே ஒரு க்ரோம் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐலாண்ட் பேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாக சுற்றி வந்து ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் மாதிரி போகும். ஸோ ஒரு ப்ளூ லைட்டிங் மாதிரி இருக்குது. இப்போ டேஷ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே டோட்டல் பிளாக் தான். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஹார்ட் மெட்டீரியல் இருக்குது. இங்கே ஒரு கிளாஸ் பிளாக் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நார்மல் க்ளவ் பாக்ஸ் தான். பட் இந்த ஸ்டோரேஜ் நல்லா இருக்குது. இப்போ வென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ஒரே ஷேப்பில் தான் இருக்குது. இப்போ மேலே வந்து நமக்கு வந்து ஒரு டிக்கெட் ஹோல்டர் மாதிரி இருக்குது. லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வைசர் வந்து நமக்கு வந்து
இந்த சைடு மட்டும் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் ட்ரீட்மெண்ட் தான் ஃபுல்லாக. ஸோ ஒரு பார்க்க நல்லா இருக்குது. கேபினே வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இப்போ அதே போல் நமக்கு சீட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஹேஷ்டாக் டார்க்ன்ற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் எடிஷன் காட்டுறதுக்காக இங்கே வந்து நமக்கு பர்ஃபோரேட்டட் சீட்ஸு, அப்புறம் வந்து இந்த ட்ரையாரோ பேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்பிக்கலான ட்ரையாரோ பேட்டர் மாதிரி இருக்குது இங்கே சீட்ஸில். இங்கே வந்து நமக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ், அப்புறம் இங்கே ஸ்டோரேஜ், இப்போ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் லிவர், அப்புறம் ட்வின் கப் ஹோல்டர்ஸ். அப்புறம் வந்து இது வந்து ஒரு டர்போ வண்டினா வந்து நமக்கு வந்து எக்கனாமி மோட் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஐடர்போ டிரைவில் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் பிளாக் தான் மற்றபடி. ஸோ இந்த வீடியோவில் அதிகமாக பிளாக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். டர்ம்ஸு டிஃபைண்டாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இந்த கேபினு. இப்போ நான் ஆல்டாஸோட செகண்ட் ரோவில் இருக்கேன். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சென்டரில் உட்காந்துருக்கேன். ஹெட்ரூம் எனஃபாக இருக்குது, லெக் ரூமும் சூப்பராக இருக்குது. இங்கே ஏசி வெண்ட் ப்ளஸ் 12 சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு 2 ஹெட் ரெஸ்ட் வருது, ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ 3 பேர் வந்து நல்லா உட்கார மாதிரி தான் இருக்குது. ஹம்புமே சின்னதாக தான் இருக்குது. இப்போ டோர் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குரோம் ஹேண்டில், பவர் அண்ட் கண்ட்ரோல், அப்புறம் வந்து 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. சீட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. நமக்கு ஃபுல்லாக வந்து பர்ஃபோரேட்டட் சீட்ஸ் அந்த பிளாக்ல ஃபினிஷ் ஆயிருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ டிரைவ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடர்போவில் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். எண்ணெய் பெட்ரோல் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து ஐடர்போ எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத டிரைவ் பார்த்துடலாம். ஸோ வாங்க டிரைவுக்கு போயிடலாம். இப்போ ஐடர்போ டிரைவ் வந்துட்டோம். இப்போ ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து அடாப்டர் கைட்லைன்ஸோடு வருது. ஸோ இது ஒரு பேரபோலிக்காக போகுது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ டிரைவ் போயிடலாம் இப்போ. ஸோ இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் ஐடர்போ பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ சீட் பெல்ட் வார்னிங் அடிக்குது. இப்போ கோ டிரைவருக்குமே அடிக்குது. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 110 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 140 நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க் நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து நார்மல் பெட்ரோலை விட இது வந்து அதிகம் தான். ஸோ ஐடர்போன்றதுனால. ஸோ இதில் அடிஷனல் வந்து எக்கனாமி அண்ட் ஸ்போர்ட் மோட் இருக்குது. ஸ்போர்ட் மோட் இன்னும் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயானதுக்கப்புறம் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ சிட்டி டிரைவ் மோடில் தான் போயிட்டுருக்கேன். பட் ஆக்சுவலி இந்த டர்போ லேக்ன்ற ஒரு டேர்ம் வந்து உள்ளே வருது. இப்போ செகண்ட் கியரில் தான் இப்போ க்ரூஸ் பண்ணிட்டுருக்கேன். பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க், பேக்கில் ட்ரம் வருது நமக்கு. இதுலேயும் பிரேக் பைக் கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டான அமௌண்ட் ஆஃப் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எட்ஜில் போய் அடிக்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா டீகட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ரியாக்டிவாக தான் இருக்குது இந்த ஸ்டேரிங் இது வரைக்கும். ஸோ ஒரு கிளச்சுமே நல்லா லைட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு 75 விட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹார்ன் பொசிஷன் வந்து நமக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அடிக்கிறதுக்கு. ஸோ சென்டரில் ப்ரெஸ் பண்ணி அடிக்கலாம், இங்கே சைட்லேயும் அடிக்கலாம். சேஃப்டி பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா நமக்கு வந்து எல்லாமே கோல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அதாவது இப்போ டியூவல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, கார்னரிங் ஸ்டெபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஐடர்போவில். ஸோ அது பேட்ஜிங் வந்து ஐடர்போன் பண்ணியிருப்பாங்க பின்னாடி நமக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எண்ணெய் பெட்ரோல் டிரைவ் பார்த்துருப்போம், நேச்சுரல் பெட்ரோல் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதோட இது வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அவுட்புட் அதிகமாக இருக்கும், பவர் அவுட்புட்டு. இப்போ வந்து ஆல்ட்ராஸில் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஸோ வந்து மேனுவல் மட்டும்தான். இப்போ ஸ்ட்ரெயிட் ஸ்டெச்சில் தான் இருக்கும். ஸோ கியர் ஸ்விட்சிங் நல்லா இருக்குது. ஸோ அந்த கிளச் ஓகே, கிளச் லைட்டாக இருக்குது. கியர் வந்து கரெக்டாக விழுது. ஸோ எவிடெண்ட்டாக விடுது நமக்கு. பிரேக்கிங் திருப்பி பார்த்துடலாம். பிரேக் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து சிட்டிலேருந்து ஸ்போர்ட் மோட் டிரைவ் வந்துடுறோம். ஸோ நல்லா ஸ்டார்டிங்கில் ரெவ் ஆகுது. ஸோ இன்ஜின் டிரைவ் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்போர்ட் மோட் வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இந்த சவுண்ட் கேட்க நல்லா இருக்குது. ஸோ பெட்ரோல் இன்ஜின் தான், ஒரு டீசல் டைப் ஆஃப் சவுண்ட் வருது நமக்கு இப்போ. கார்னரிங் ஸ்டெபிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கார்னர்ஸில் வந்து நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் லேக் ஆகாமல் நம்ம வந்து கார்னர் அடிக்கலாம். ஸோ இந்த ஸ்போர்ட் மோட் பட்டன் வந்து நல்லா ஜஸ்டிஃபைபிளாக தான் இருக்குது. பட் இந்த ஸ்போர்ட் மோட் போட்டோம்னா நமக்கு வந்து மைலேஜ் அடி வாங்கும் கண்டிப்பாக. ஸோ நார்மல் ஈக்கோவில் ஓட்டினா வந்து நமக்கு கிளைம் மைலேஜ் கிடைக்கும். ஸோ ஒரு 14-15 கிட்ட ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ நல்லா ரெவ் ஆகி காட்டுது இது. ஸோ நான் ஸ்போர்ட் மோட் ஆஃப் பண்ணிடுறேன். சிட்டி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட் பண்ணுது. ஸோ சிட்டி டிரைவ் மோட். ஸோ ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இருக்குது. அதாவது சிட்டிக்கும் ஸ்போர்ட் மோடுக்கும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. ஸோ இப்போ இந்த டர்போ வேரியன்ட் தான் வேணும்னா நம்ம சூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ செக்மெண்ட்ஸ் படி எனக்கு வந்து ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் ஓகே. ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது எனக்கு.
பிரேக் பைட் ஓகே. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் சைடில் தான் இருக்குது. பட் அவ்வளோ செக் பண்ண முடியல. பிகாஸ் வந்து எல்லாமே ஃப்ளாட் அண்ட் ஸ்மூத் ரோட்ஸில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இதில் 2 மோட், ஈகோ, சிட்டி அண்ட் ஸ்போர்ட் மோடும் ஓகே நமக்கு. ஸ்போர்ட் மோட் ஆல்ரெடி ஆகுது. ஸோ மைலேஜ் கன்சர்னில் பார்த்தோன்னா ஸ்போர்ட் மோட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் நம்ம என்ன வேரியன்ட் யூஸ் பண்ணுறோம்ல தான் இருக்குது. ஸோ நார்மல் வேரியன்ட் எடுக்கலாம், எண்ணெயே எடுக்கலாம், டீசல் போகிறதாலும் போகலாம். அது போக டர்போ வேரியன்ட், டர்போ பெட்ரோல் தான் வேணும்னா இந்த வேரியண்ட்டுக்கு நம்ம வரலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி பார்த்துடலாம். திருப்பி ஒரு ஸ்போர்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணிடலாம் அந்த ஃப்ரீ ரோட்டில். ஸோ அந்த கியர் இண்டிகேட்டர் காட்டுது. ஸோ கிளஸ்டரில் என்ன நீட்டாக காட்டுது எனக்கு. பட் டவுன் ஸ்விட்ச் பண்ணுங்கன்னு காட்டல, என்ன கியரில் இருக்கும் அப்படின்றத தெளிவாக காட்டுது. Sport drive mode ஸோ activated. திருப்பி ஸ்போர்ட் மோட் வந்துட்டோம். ஸோ சூப்பராக ரிவ் ஆகுது. இப்போ 60, 70, 80 அழகாக ஏறிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ வந்து கான்ஃபிடென்ட் வந்து லேக் ஆகல. ஸோ வந்து சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குது வண்டி. ஸோ இப்போ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன கார் ரிவ்யூ பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Until then, see you. Bye.